10 நாளைக்கும் மேல் ஆகிவிட்டது. அன்று காலையில் கல்யாணி சமையல் செய்து கொண்டிருந்தாள். அவள் முகத்திலே குதூகலம் குடிகொண்டிருந்தது. சில சமயம் தனக்குத்தானே புன்னகை புரிந்து கொள்வாள். சில சமயம் தனக்குள்ளேயும், சில சமயம் வாய்விட்டும் பாட்டு பாடுவாள். முத்தையனுக்காக நாம் சமையல் செய்கின்றோம் என்ற எண்ணமே அவளுக்கு அத்தகைய உற்சாகத்தையும் மகிழ்ச்சியும் அளித்தது. சமையல் செய்த பிறகு கொஞ்சம் சாப்பாட்டை பக்குவமாய் பிசைந்து இலையில் கட்டி குடத்துக்குள் வைத்துக்கொண்டு அத்தையிடம் குளிக்கப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு கல்யாணி ஆற்றுக்கு கிளம்புவது வழக்கம். அத்தைக்கு கண் பார்வை கொஞ்சம் மங்கல். அது இப்போது கல்யாணிக்கு ரொம்பவும் சௌகரியமாய் இருந்தது. சில சமயம் ஆற்றங்கரைக்கு கிளம்பும்போது கல்யாணிக்கு சங்கடம் ஏற்பட்டுவிடும். அக்கம் பக்கத்து வீடுகளில் உள்ள யாராவது வந்து நாங்களும் உன்னுடன் குளிக்க வருகிறோம் என்பார்கள். அப்போது நான் இன்று குளிக்க வரவில்லை என்று சொல்லிவிடுவாள். அப்புறம் மத்தியானத்திற்கு மேல் தனியாக போவாள். அப்படி கிளம்புவது தடைப்படும் போதெல்லாம் ஐயோ முத்தையன் காத்திருப்பானே, பசியோடு இருப்பானே என்று அவளுடைய உள்ளம் துடிதுடித்து கொண்டிருக்கும். அன்றைய தினம் அவள் சாப்பாட்டை குடத்துக்குள் எடுத்து வைத்து கொண்டிருந்த போது வாசலில் தண்டோரா போடும் சத்தம் கேட்டது. கிராம வெட்டியான் பின்வருமாறு கூவினான். கொள்ளைக்கார முத்தையா பிள்ளையை பிடிக்க திப்பு சொல்றவங்களுக்கு சர்க்காரிலே 1000 ரூபாய் சம்மானம் அளிப்பாங்க. டம் 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 டம். மேற்படி முத்தையா பிள்ளைக்கு சாப்பாடு போடுறது, தங்க இடம் கொடுக்கறது, பேசுறது, பழகிறது எல்லாம் பெரிய குத்தங்களாகும். அப்படி செய்கிறவங்களே சர்க்காரிலே கடுமையாக தண்டிச்சு போடுவாங்க. சாக்கிறதை சாக்கிறதை சாக்கிறதை. டம் 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 டம். கல்யாணி வழக்கம் போல் அன்றும் இடுப்பிலே குடத்துடன் கொள்ளிடக்கரைக்கு குளிக்க கிளம்பினாள். போகும்போது அவளுடைய உள்ளத்தில் பற்பல எண்ணம் தோன்றி அலைந்தன. விர் என்று வீசிய மேலைக்காற்று அவளுடைய சேலையின் தலைப்பு அலைந்ததை காட்டிலும் அதிவேகமாக அவளுடைய உள்ளம் அலைந்தது. எவ்வளவோ ஆபத்துகளுக்கும் துணிந்து நாம் முத்தையனுக்கு உதவி செய்கிறோம் என்கின்ற எண்ணம் அவளுக்கு எல்லையில்லாத பூரிப்பை அளித்தது. அந்த ஆபத்தெல்லாம் விலகி முத்தையனும் தானும் கப்பல் ஏறி சென்று நிர்பயமாயும் சந்தோஷமாய் வாழும் காலம் வருமா என்று எண்ணிய போது அவளுடைய இருதயம் பெரும் புயலில் அகப்பட்ட மரக்கலத்தைப் போல் கலங்கியது. ஆனால் எல்லாவற்றையும் விட அவள் அதிகமாய் கலங்க செய்து வந்த எண்ணம் வேறொன்றாகும். தன்னுடைய இத்தனை அன்புக்கும் முத்தையன் பாத்திரந்தானா? இந்த நினைவு சில சமயம் தோன்றும்போது அவள் சொல்ல முடியாத வேதனை அடைவாள். அன்று ரயில்வே ஸ்டேஷனில் முத்தையனுடைய ஸ்திரீ சகவாசத்தை பற்றி அவள் காதில் விழுந்த பேச்சு தெள்ளிய பாலில் சிறிது நஞ்சை கலந்தது போல் அவளுடைய தூய உள்ளத்தில் விஷத்தின் விதையை போட்டுவிட்டது. நம்முடைய முத்தையனா அப்படியெல்லாம் செய்வான்? ஒரு நாளும் இல்லை என்று ஒரு நிமிஷம் எண்ணுவாள். மறுநிமிஷம் பேதை பெண்ணாகிய எனக்கு என்ன தெரியும், புருஷர்கள் எல்லாரும் அப்படித்தானோ என்னமோ என்று என்னை மோசம்